அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிர் வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் சுபுஹ் தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய வேத வரிகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இந்த நேரத்தை நாம் எல்லாம் ஒதுக்கி இங்கு அமர்ந்திருக்கின்றோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்று செய்திகளை குர்ஆன் வாயிலாக நாம் கடந்த 2 நாட்களாக தெரிந்து கொண்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக நேற்றைய தினம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜின்களிடத்தில் அந்த அரசியுடைய அரியணையை என்னிடம் கொண்டு வரக்கூடியவர் யார் என்று கேட்டு அந்த வசனத்தோட நம்ம முடிச்சோம். அதுல எப்படி கேட்கிறாங்கன்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கால யா ஐயுகல் மலவு ஐயுக்கும் யஅதீனி பி அர்ஷிஹா கப்ல ஐ யஅதூனி முஸ்லிமீன். பெரியோர்களே, அவர்கள் கட்டுப்பட்டோராக என்னிடம் வருவும் முன் அவளது அரியணையை உங்களில் யார் என்னிடம் கொண்டு வருவார் என்று சுலைமான் நபி கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் நடந்த சம்பவத்தை அல்லாஹ் தொடர்ச்சியா இந்த அத்தியாயத்துல சொல்லி காட்டுறான். கால இஃப்ரீத்தும் மினல் ஜின், ஜின்களை சார்ந்த இஃப்ரீத் என்ற ஒரு ஜின் சொல்லியது, அனா ஆதீக பிஹி கப்ல அன் தகூம மின் மகாமிக் வ இன்னி அலைஹி லகவியுன் அமீன். அந்த இஃப்ரீத் என்ற ஜின் சொன்னது, உமது இருப்பிடத்திலிருந்து நீர் எழுவதற்கு முன், நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, நீங்க எழுவதற்கு எந்த நேரமாகுமோ அந்த நேரத்துக்குள்ள நான் செஞ்சிடறேன், அந்த அரியணையை கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு ஒரு ஜின் சொல்லியது. அதற்கு நான் ஆற்றல் மிக்கவன், நம்பிக்கைக்குரியவன், இது எனக்கு முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜின் சொல்லியதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அடுத்ததா இன்னொரு ஜின் சொல்லுது, அதாவது நீங்க நல்ல கவனிக்கணும், வேற ஒரு நாட்டில் இருக்குது ஒரு அரியணை, அதை கொண்டு வருவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் நீங்க பார்க்கணும். ஆனா ஜின்களுடைய ஆற்றல் என்பது, அதனுடைய டிராவல், அதனுடைய பயணம் என்பது வேகமாக இருக்கும். அப்ப அந்த ஜின் இந்த மாதிரி சொல்லியது. இன்னொரு ஜின் சொல்லுகிறது, காலல்லதி இந்தஹு இல்மும் மினல் கிதாப், வேத அறிவை தன்னகத்தை கொண்ட இன்னொரு ஜின் சொல்லியது, வேத அறிவை கற்றுக்கொண்ட ஒரு ஜின் சொல்லியது, ஆனா ஆதீக பிஹி கப்ல ஐ இர்தத்த இலைக்க தர்ஃபுக் ஃபலம்மா ரஆஹு முஸ்தகிர்ரன் இந்தஹு. நீர் கண்மூடி திறப்பதற்குள் அந்த அரியணை நான் கொண்டு வருகிறேன். கண் சிமிட்டக்கூடிய நேரம், இந்த கண் சிமிட்டது எவ்வளவு நேரம் ஆகுமா? சொல்லதான் சரி, கொண்டு வந்தாச்சு, வந்து அந்த அரியணை பக்கத்தில் இருக்கு. உடனே சுலைமான் நபி என்ன செய்றாங்க, அதை தன் அருகில் இருப்பதை கண்டார். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஆற்றல் பாருங்க. இப்படி ஆற்றல் மிக்க ஜின்ன மனுஷன் செய்யறான, வசப்படுத்துறானா, எவ்வளவு ஒரு கேலிக்குரியவான ஒரு செயலா இருக்கு பாருங்க. அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஆற்றலை கொடுத்திருந்தான். அதுவும் அல்லாஹ்வுடைய அற்புதத்தின் பெயரால். சுலைமான் நபி தானாக செய்ய முடியாது, இதை செய்ய முடியாது. அப்ப இப்படிப்பட்ட ஆற்றல் பெற்ற ஜின்களை வைத்துதான் என்ன செய்றாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த பணிகளை மேற்கொண்டுட்டு இருந்தாங்க. அப்ப தன் அருகில் இருப்பதை அவர் கண்டார். அப்புறம் அவங்க சொல்றாங்க, சுலைமான் நபி இது பார்த்த உடனே, அந்த அரியணையை பார்த்த உடனே சொல்றாங்க, கால ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இது என் இறைவனின் அருட்கொடை. சுப்ஹானல்லாஹ், அந்த ஆற்றலை அந்த ஜின்னு கண்மூடி திறப்பதுக்குள்ள அந்த அரியணை கொண்டு வந்து வச்சிருச்சு. வச்ச உடனே அதை பார்த்த உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இது என் இறைவனின் அருட்கொடை. இன்னைக்கு நம்ம நிறைய என்ன செய்வோம், வீட்டுக்கு முன்னாடி ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, ஹாதா மின் ஃபத்லி ரப்பின்னு போட்டுப்போமா இல்லையா? அது சுலைமான் நபி சொன்னதுதான், இது என்னுடைய இறைவன் எனக்கு தந்த அருட்கொடை. பண்புக்குரியவர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அப்படி சொன்ன உடனே அதுக்கப்புறம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, நல்லா கவனிக்கணும், இது எனக்கு அல்லாஹ் தந்த அருட்கொடை,
இந்த அருட்கொடையெல்லாம் அல்லாஹ் எனக்கு எதுக்கு தெரியுமா தந்திருக்கிறான், அதை அங்க வளர்க்குறாங்க. எப்படி வளர்க்குறாங்க? லி எபுலுவனி அஷ்குரு அம் அக்ஃபுர், நான் நன்றி செலுத்துகிறேனா அல்லது நன்றி மறுக்கிறேனா என அவன் என்னை சோதிப்பதற்காகவே இதை எனக்கு வழங்கியுள்ளான். நான் அவனுக்கு நன்றியுள்ள அடியானா இருக்கிறானா இல்ல நன்றி கெட்ட பாவியா இருக்கிறானா என்பதை சோதிப்பதற்காகத்தான் எனக்கு இதை தந்திருக்கிறான் சொல்லிட்டு கூடுதலா இன்னொரு வாசகத்தை சொல்றாங்க. ஒமன் ஷக்கர ஃப இன்னமா யஷ்குர் லி நஃப்ஸிஹி ஒமன் கஃபர ஃப இன்ன ரப்பி கனியுன் கரீம். யார் நன்றி செலுத்துகிறாரோ அவர் தனக்காகவே நன்றி செலுத்துகிறார். யாரேனும் நன்றி மறந்தால் என் இறைவன் தேவைகளற்றவன், கண்ணியமிக்கவன் என்று அவர் கூறினார் என்று என்ன செய்றாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இந்த வார்த்தையை சொல்லி காட்டுறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஏராளமான அருட்கொடைகளை வழங்கி இருக்கிறான். இந்த அருட்கொடைகளுக்கு நாம என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். இப்படி நாம நன்றி செலுத்துவது அல்லாஹ்வுக்கு ஏதாவது பிரயோஜனமா, அல்லாஹ்வுடைய தரஜா அல்லாஹ்வுடைய கிரேடு கூடுமா? இல்ல. ஏண்டா நீ நன்றி செலுத்துற, அது உனக்கு தான் நன்றி செலுத்துற. நீ நன்றி உள்ளவனா இருந்தா நாளை மறுமையில் என்ன செய்ய உனக்கு அள்ளி தருவேன். நீங்கள் நன்றி மறந்தால் நான் தேவைகளற்றவன், நான் கண்ணியமிக்கவன் என்ற செய்தியை தான் செய்றாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். அப்போ அந்த வேத அறிவு பெற்ற ஜின் என்ன பண்ணிருச்சு, கண் சிமிட்டும் நேரத்துக்குள்ள அந்த அரியணையை கொண்டு வந்து சுலைமான் நபிக்கு பக்கத்துல வச்சாச்சு. அப்புறம் அவளது அரியணையை கண்டறிய முடியாதவாறு மாற்றி விடுங்கள் சுலைமான் நபி சொல்றாங்க. இப்ப வந்துருவா அந்த அரசி வருவாங்க, ஆனா வந்தவன அந்த அரியணையை பார்க்கணும், அவளுடையதுதான் என்பதை கண்டறிய முடியாதவாறு என்ன செஞ்சிருங்க, இதை மாற்றுங்கள் என்று சொல்றாங்க. அவளது அரியணையை கண்டறிய முடியாதவாறு மாற்றி விடுங்கள், அவள் அறிந்து கொள்கிறாளா அல்லது அறியாதோரில் விடுகிறார்களா என்று நாம் பார்ப்போம் என்று நினைச்சாங்க அந்த இடத்துல சொல்றாங்க. அப்புறம் அந்த அரசி வராங்க, வந்தாச்சு, கட்டுப்பட்டோரா உள்ள வந்தாச்சு. உள்ள வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அடுத்தது அவள் வந்தபோது, அந்த அரசி வந்த உடனே ஃபலம்மா ஜாஅத் கீல அஹாகதா அர்ஷிக், இது உன் அரியணை இப்படித்தான் இருக்குமா என்று சுலைமான் நபி கேட்கிறாங்க. அவள் வந்தபோது உன் அரியணை இப்படித்தான் இருக்குமா என்று கேட்கப்பட்ட போது இது அது போலவே இருக்கிறது என்று அந்த அரசி சொல்றாங்க. ஆமா, இது அப்படித்தான் இருக்கு, ஏன் அரியணை மாதிரி தான் தெரியுது, அங்க காண போயிருக்கு. அவர் எந்த அரியணை காண போனதுனால இங்க வந்து பாக்குறான், ஆமா இது என்னுடைய மாதிரி தான் தெரியுது அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த அடுத்தது அந்த அரசி சொல்றாங்க, எங்களுக்கு இதற்கு முன்பே உங்களை பற்றிய அறிவு வழங்கப்பட்டு விட்டது, நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு, எனவே நாங்கள் கட்டுப்பட்டோராகி விட்டோம், நாங்க கட்டுப்பட்டு எங்களை ஒன்னும் செஞ்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி என்ன செய்றாங்க, அந்த அரசி சரண்டர் ஆகுறாங்க. அடுத்தது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்த சொல்லி காட்டுறான். வ சத்தஹா மா கானத் தஅபுது மின் தூனில்லாஹி இன்னஹா கானத் மின் கௌமின் காஃபிரீன். அல்லாஹ்வை இன்றி அவள் எதை வணங்கி கொண்டிருந்தாலோ அதுவே இறை நம்பிக்கை கொள்வதை விட்டும் அவளை தடுத்தது. அவள் இறை மறுப்பாளர்களின் கூட்டத்தில் இருந்தாள். அவர் எப்படி இருந்தாவா, காஃபிரா இருந்தா. எதை வணங்கிட்டு இருந்தாங்க, சூரியனை வணங்கிட்டு இருந்தாங்க. அந்த செயல்தான் இவளை இறை நம்பிக்கை கொள்வதை விட்டும் தடுத்திருந்தது. அவள் இறை மறுப்பாளர்கள் ஒருவளா இருந்தால் சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து பேசுறான். சுலைமான் நபி சொல்றாங்க, நீ எனக்கு ஏற்கனவே ஒரு பரிசை கொடுத்து விட்டாங்க தெரியுமா, சுலைமான் நபிக்கு ஒரு பரிசு பொருளை கொடுத்து விட்டாங்க. அப்ப சுலைமான் நபி என்ன சொன்னாங்கன்னா, என்ன பரிசு, இதை கொடுத்து என்ன வந்து நீங்க கவுக்கலான்னு பாக்குறீங்களா, இதை நீங்க தான் வச்சு பெருமிதம் கொள்ளணும் அப்படின்னாங்க. இந்த பரிசை நீங்க தான் என்ன செய்யணும், பெருமிதம் கொள்ளணும். எனக்கு அல்லாஹ் தந்திருக்கா இல்லையா, அது உங்களை விட சிறந்தது அப்படிங்கிறாங்க. அதை காட்டுறாங்க இந்த இடத்துல. இந்த அரண்மனைக்குள்ள செல்லுங்க அப்படிங்கிறாங்க. இந்த அரண்மனைக்குள் நீங்கள் போங்க அப்படின்னு அந்த அரசை நினைச்சாங்க. இவரை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இந்த அரண்மனைக்குள் செல் என்று அவளிடம் கூறப்பட்டது. அவள் அதை கண்டது. அந்த அரண்மனைக்குள்ள போன உடனே என்ன நடக்குது தெரியுமா அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு மாட மாளிகைகள் கோட கோபுரங்கள் இன்னைக்கு மனுஷன் செய்யறான், தன்னுடைய ஆற்றில வச்சு கட்டி இருக்கிறான், பளிங்குகளால் மார்பிள்களால் டைல்ஸுகளால். அப்படியே வீட்டுக்குள்ள போனோம்னு சொன்னா அப்படியே நம்ம என்ன செய்யறோம், அப்படியே மயங்கி போய் நிக்கிறோம், ஏ அப்பா எப்படி கட்டி வச்சிருக்காங்க. இதையெல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடியே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டி வச்சிருக்கிறாங்க பாருங்க ஒரு அரண்மனை. அந்த அரண்மனை அந்த அரசி உள்ள போனவொன்னு தெரியுது. அந்த அவளே ஒரு அரசி தான், அவங்களே ஒரு அரசி தான். அவங்க எப்படி இருந்திருப்பாங்க, அவங்க இந்த அரண்மனைக்குள்ள போறாங்க. உள்ள போனவன் என்ன நடக்குதுன்னா, அவள் அதை கண்டதும் அதனை நீர்த்தடாகம் என்று கருதி அரண்மனைக்குள்ள போறாங்க.
உள்ள தண்ணி தான் இருக்குன்னு நினைச்சு என்ன பண்றாங்க, தன்னுடைய கீழாடையை அப்படியே தூக்கி கொண்டு அவருடைய கெண்டைக்கால் தெரிகிற மாதிரி அவர் நடந்தாள் அப்படின்னு நான் சொல்லி காட்டுறான். தன் கீழாடையை விலக்கி தன் கெண்டைக்கால்களை வெளிப்படுத்தினாள். அப்ப அங்க சொல்லப்படுது, இது தண்ணி கிடையாதுமா, இது பளபளக்கும் கண்ணாடிகளால் சமதளமாக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. இது கண்ணாடிகளால் சமதளமாக்கப்பட்ட எப்படிப்பட்ட அரண்மனை பாருங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட அருட்கொடையை கொடுத்திருக்கிறான் என அவர் கூறினார். இது பளபளக்கும் கண்ணாடிகளால் சமதளமாக்கப்பட்டவை, சமதளமாக்கப்பட்ட மாளிகை என்று அவர் கூறினார். அதுக்கப்புறம் தான் அந்த அரசி சொல்றாங்க, சரண்டர் ஆகி அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொள்கிறாள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எப்படிலாம் மார்க்கத்தை யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறான் பாருங்க. ஏன்னா இது அவனுடைய கையில உள்ளது. அவன் யாருக்கு நாரோ அந்த மார்க்கத்தை கொடுத்துருவான். அவன் நான்னா மார்க்கம் கிடைக்காதுதான். காலத், அந்த அரசி சொன்னால், ரப்பி இன்னி லலம்து நஃப்ஸி, என் இறைவனே நான் எனக்கே அநியாயம் செய்து கொண்டிருந்தேன். சூரியனை வணங்கி எனக்கே நான் அநியாயம் செய்து கொண்டிருந்தேன். காலத் ரப்பி இன்னி லலம்து நஃப்ஸி வ அஸ்லம்து மஅ சுலைமான லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என் இறைவனே எனக்கே நான் அநியாயம் செய்து விட்டேன். சுலைமானுடன் சேர்ந்து நானும் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டேன் என்று அந்த அரசி கூறினாள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த இடத்துல பார்க்கிறோம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆற்றல், அவர்களுக்கு ஜின்களை வச்சு அல்லாஹ் செஞ்சு கொடுத்த அந்த பணிகள், இதெல்லாம் இந்த அசரத்தெல்லாம் படிக்கும் பொழுது வைங்களேன், உணர்வுபூர்வமா படிக்கணும். இது அல்லாஹ்வுடைய வேத வரிகள் என்று நாம படிக்கணும். அப்படி படிச்சாதானே செய்யும் இந்த உள்ளத்துல கொஞ்சம் அப்படி ஒரு நடுங்கும். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஆற்றல் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை இந்த இடத்துல என்ன செய்யறான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை சொல்லணும்னா இருந்தேன், இப்ப சொல்றது கொஞ்சம் கரெக்டா இருக்கும். சுலைமான் நபி என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய படைகளோடு என்ன செய்யறாங்க, ஒரு இடத்துல அப்படி போறாங்க. போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல எறும்பு பொந்து ஒன்ன பாக்குறாங்க. இந்த எறும்பு புந்துல இருந்து எறும்புகள் என்ன செய்யுது, அப்படியே போயிட்டு இருக்குது. இப்போ இந்த எறும்பு புந்துல இருக்கக்கூடிய அந்த எறும்பு கூட்டங்கள்ல ஒரு எறும்பு தன்னுடைய எறும்புகள்கிட்ட சொன்னது, அதாவது எறும்புகளே நீங்க ரொம்ப கவனமா இருங்க, சுலைமான் வந்துட்டு இருக்கிறார். அவர் மட்டும் இல்ல, அவருடைய படையோடு வந்துட்டு இருக்கிறாரு. அவர் அறியாமல் உங்களை மிதித்து விடலாம். எல்லாம் என்ன செய்யுங்க, டக்குன்னு விலகி உங்க பொந்துக்குள்ள நீங்க போயிடுங்க அப்படின்ட்டு ஒரு எறும்பு சொன்னது சுலைமான் நபிக்கு கேட்கிறது. அல்லாஹ் அந்த ஆற்றலை கொடுத்திருக்கிறான். விலங்குகள் பேசுறது, பறவைகள் பேசுவது, ஜின்களை பணிகள் செய்ய வைப்பது, இந்த அருட்கொடை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். கொடுத்த உடனே இது கேட்கிறாங்க. சுலைமான் நபி இந்த வார்த்தையை கேட்டு அவர் புன்னகித்தார். அதை பார்த்து அந்த எறும்புடைய தன்மையை பார்த்து ஆச்சரியப்பட்டு வியந்து சிரித்தார் என்று அல்லாஹ் என்ன செய்யறான் இந்த அத்தியாயத்திலே சொல்லி காட்டான். இதுல நமக்கு இன்னொரு படிப்பினை இருக்கு. என்ன படிப்பினை தெரியுமா? அதாவது 6 அறிவு படைக்கப்பட்டவன் மனுஷன், அதை விட குறைவாக அறிவு படைக்கப்பட்டதான் எது, இந்த விலங்கினங்கள். அந்த விலங்கினங்களுக்கு எந்த ஒரு சமூக அக்கறை இருக்கு பாத்தீங்களா? அதாவது அந்த எறும்பு நினைச்சிருக்கலாம், இந்த ஒரு படை வருது, சுலைமானோடு சேர்ந்து அந்த படையின வராங்க, நம்மளை மிதிச்சுட்டா என்னத்துக்கு ஆகுறது, நம்ம எஸ்கேப் ஆயிரும் சொல்லி அந்த எறும்பு போயிருக்கலாம். ஆனா என்ன ஆகுது தெரியும், என்ன நினைக்க தெரியுமா, நாமமும் மதிப்படக்கூடாது, நம்முடைய சகாக்களும் மிதிப்படக்கூடாது என்ற அடிப்படையில தாவா பண்ணுதுங்க, அழைப்பு பணியை செய்கிறது. மக்களே ரொம்ப கவனமா இருங்க, சுலைமானுடைய படையும் வராங்க, உங்களை மிதிச்சிருவாங்க, கூட்டுக்குள்ள போயிடுங்க, பொந்துக்குள்ள போயிடுங்க சொல்லுதுன்னா இது நமக்கு மிகப்பெரிய படிப்பினை. அப்ப நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்துல என்ன உணர்த்துறான், நீங்க உங்களை மட்டும் உங்களுடைய நலன்ல மட்டும் நீங்க என்ன செய்யக்கூடாது, அக்கறை கொள்ளக்கூடாது, அடுத்தவருடைய நலன்களையும் நீங்கள் அக்கறை கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியைத்தான் இது நமக்கு சொல்லி காட்டுறான். இப்படி ஏராளமான அருட்கொடைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கியிருந்தான். இன்னும் சில வரலாற்று சம்பவங்கள் இந்த குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் நாம் தெரிந்து கொள்வோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த படிப்பினையை, அந்த விஷயங்களை படிப்படியாக நாம் எடுத்துக்கொண்டு செயல்படுத்தக்கூடிய நன்மக்களாக இருப்போம். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வா ஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.